இப்போது கன்வர்ஷனை பேஸ் பண்ணி 2 மெட்ரிக் சொன்னோம். ஒன்று கன்வர்ஷன் ரேட்டு, அதர் மெட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் பெர் அக்யூசேஷன் ஆர் காஸ்ட் பெர் லீடுன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னா ஒவ்வொரு கன்வர்ஷனுக்கும் எவ்வளோ காஸ்ட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் சிம்பிள் கால்குலேஷன் தான். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3000 ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு 10 கன்வர்ஷன் நடந்திருக்கு, அதாவது ஃபார்மாக இருக்கலாம், இல்லை ஒரு 10 ஃபோன் கால் வந்திருக்கு, இல்லை வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு 10 வந்திருக்குன்னா இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுறது தான் நமக்கு வந்து காஸ்ட் பெர் லீடு இல்லைனா காஸ்ட் பெர் ஆக்ஷன் சொல்லுவோம். இது ஏன் காஸ்ட் பெர் ஆக்ஷன் அண்ட் காஸ்ட் பெர் லீடுன்னு டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணுறோன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தில்ல. ஸோ லீடுங்கிறது எதெல்லாம் லீடுக்குள்ளே வரும்னா ஃபார்ம் சப்மிஷன், ஃபோன் காலு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீடுக்குள்ளே வரும். ஸோ அப்போ அந்த லீடுங்கிறத வந்து பேஸ் பண்ணி நம்ம மெட்ரிக்காக சொல்லும் போது காஸ்ட் பெர் லீடுன்னு சொல்லுவோம். இப்போ காஸ்ட் பெர் ஆக்ஷனுங்கிறது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் லைக் நம்ம ப்ராடக்ட் வச்சுருப்போம், அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி இ-காமர்ஸ் சைட்டில் இருக்கிற இதுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் பெர் ஆக்ஷன் சொல்லுவோம். இவ்வளோ தான் சிம்பிள். மற்றபடி 2 கன்வர்ஷன் தான். அது வந்து லீட் கன்வர்ஷனாக இருக்கும், இது வந்து ப்ராடக்ட் கன்வர்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா இப்போது காஸ்ட் பெர் கன்வர்ஷன், ஸோ அது வந்து இப்போ என்னோடய ஓவரால் ஒரு மாதத்துக்கு நான் 45,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 118 கன்வர்ஷன் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு கன்வர்ஷனுக்கு ஆவரேஜாக எவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதா இந்த காஸ்ட் பெர் ஆக்ஷன் ஆர் காஸ்ட் பெர் லீடுங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான். ஏன் ஆவரேஜ்னு சொல்கிறோம்னா சிபிசி மாதிரி தான். எக்ஸாக்டாக ஒவ்வொரு கன்வர்ஷனுக்கும் இவ்வளோதாங்கிற அமௌண்ட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கன்வர்ஷன் வந்து 1000 ரூபாயிலையும் வந்திருக்கலாம், இன்னொரு கன்வர்ஷன் 3000 ரூபாயில் கூட வந்துருக்கலாம், ஒரு கன்வர்ஷன் வெறும் 200 ரூபாயில் கூட வந்துருக்கலாம். ஆனால் நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ லீடு வந்திருக்கு. அப்போது எனக்கு ஒரு லீடுக்கு நான் எவ்வளோ காஸ்ட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் சிம்பிள் கால்குலேஷன். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணோம்னா இப்போ 45,000க்கு 118 கன்வர்ஷன் வந்திருக்குன்னா எனக்கு வந்து ஒரு லீடுக்கு நான் 381 ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் காஸ்ட் பெர் லீட் ஆர் காஸ்ட் பெர் ஆக்ஷன்.